எல்லாருமே செல்லக்குட்டி சன்னியாசியோ. ஓகே பிஎம், அப்போ நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எந்திரிக்க, வெயிட் பண்ணு, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேணாம் பிஎம், நானே போய்க்கிறேன். டேயுனா நீ போயிட்டு அவளை விட்டுட்டு நீயும் வீட்டுக்கு போ, நம்ம மீதி அப்புறம் பேசிக்கலாம் ஓகேயா அப்படின்னு டேயும் சொல்ல, அடேங்கப்பா என்ன ஒரு அக்கறை சாருக்கு. போகலாமா டேயு? போகலாமே அப்படின்னு ஈன்னு டேயு சொல்கிறா. ஓகே சார் பாய், சாரி. இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு டேயும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஓய் நம்மளாம் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, ஸோ எதுக்கு ஃபார்மில் சாரு மோருன்னு டேயும் கூப்பிடு, இல்லை டேன்னு கூப்பிடு. ஓகே 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 டே பாய். டேயா? அடேங்கப்பா, இது நான் கொடுத்த லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி டேயுங்க பார்த்தா, ஓஹோ என்ன டே கண்ணை செவக்குது, இதுக்கு பேர் தான் வெக்கமா? இதை நான் பார்த்ததே இல்லையடா உன்கிட்ட. ஏய் கொல்ல பிறந்தவனா போ, நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத டேயு, பொத்தி பொத்தி வளர்த்து புள்ள டேயும், அதான் வெக்கம் விட்டு போகலை. டே எனக்கு என்னவோ கப்பல்ஸ் நேம் மாதிரியே தோணுது. பிஎம் ப்ளீஸ் போகலாம் வாங்க. ஓ உனக்கு வெக்கமா? என்னங்கடா இது, இன்னைக்குன்னு பார்த்து சைப்பரிக்கா ஃபுல்லாக வெக்கம் வெள்ளம் சூழ்ந்து இருக்குதே. பிஎம் ப்ளீஸ் போகலாம். ஓகே ஓகேடா பாய் அப்படின்னு டேயுங்க வந்து ஹக் பண்ணுறீங்க. ஓகேடா, பத்திரமா போயிட்டு கால் பண்ணு. எனக்கு ஒரு டவுட்டு, நான் பத்திரமா போயிட்டு கால் பண்ணுவேன், ஆனால் இவ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாளான்னு உனக்கு எப்படி தெரியும்? சும்மா இருடா ப்ளீஸ். ஆமாம்ல, நீங்கள் நம்பர் கொடுங்க பிஎம், நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் பத்திரமா போயிட்டேன்னு அப்படின்னு டேயு சொல்கிறா. அடி பாவி அப்படின்னு நீங்கள் ஷாக்கில் பார்க்க, இந்த பக்கம் டேயுக்கு வெக்கம் தாங்கலை, அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அதை நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி வந்து வெக்கம் இல்லாமல் இருக்கும்? ஒரு பொண்ணே வந்து டைரெக்டாக ஃப்ளர்ட் பண்ணும்போது, ஓ கதை அப்படி போகுதா, சரி டேய் ஃபோனை கொடு அப்படின்னு டேயுங் ஃபோனை வந்து வாங்குறீங்க. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா டேயும் நம்பரை வந்து டே ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டு தரீங்க. அவனே கால் பண்ணட்டும் என்ன, பொண்ணுங்க நம்மலாம் ஃபோன் பண்ணக்கூடாது, கெத்த மெயின்டைன் பண்ணும் டேயு, புரிஞ்சுதா? வா போகலாம் அப்படின்னு டேயு தோளில் கை போட்டு போக, டேயு பின்னாடி திரும்பி டேயுங்க பார்க்குறா, லைட்டாக சிரிச்சிட்டு வரா. டேயுங்கும் பார்த்து சிரிக்கிறாரு வெக்கப்பட்டுக்கிட்டு. டேயு கெத்து கெத்து சொல்லு விடாத அப்படின்னு சொல்ல, டேயும் சிரிச்சுக்கிட்டே உங்க கூட வரா. அங்கே அப்படியே ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. ப்ரெசன்ட் டைம் வந்தா டேயுங் சொல்கிறாரு, சரி விடுடா, ஆனதாயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதா? அதெல்லாம் முடியாது, பாண்டில் சைன் போட்டான்ல, என் சோல்மேட்டை நான் மீட் பண்ணதும் அவனை விட்டு நான் போயிட்டே இருப்பேன். லூசு புரியலையா? இவ்வளோ தடையும் மீறி நீயே மேரேஜுக்கு ஓகே சொல்லி சேர்ந்துருக்க, இதுலேயே தெரிய வேணா அவன் தான் உன் சோல்மேட்னு. இதை நீ புரிஞ்சுக்க கொஞ்சம் காலம் எடுக்கும், பட் அது வரை வெயிட் பண்ணு. பட் இப்படி யோசிக்காம எந்த முடிவும் நீ எடுக்கிறதால நீ தான் பின்னாடி சஃபர் பண்ணுவ. நீயே ஒரு நாள் அவன் தான் உன் சோல்மேட்னு புரிஞ்சுக்கும் போது யாருக்கு தெரியும், அவன் உன்னை விட்டு கூட போகலாம். பார்த்திரு, இதுக்கப்புறம் அவ்வளோதானே நான் சொல்வேன். ஏன்டா இப்படிலாம் பேசுகிறா? எனக்கே அவனை பிடிச்சாலும் அவனுக்கு என்ன பிடிக்காது, யூனோ ரைட்? அவன் தான் இந்த பாண்ட் மேரேஜுக்கே ஐடியா கொடுத்தவன், மறந்துட்டியா அப்படின்னு டேயும் கூட பேசிகிட்டே இருக்க, காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி காஃபி ப்ளேஸ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா டேயு. நீங்கள் எப்போ மேடம் எக்ஸ்லேருந்து இங்கே வேலைக்கு சேர்ந்தீங்க? அதுவா, அது வந்து பார்ட் டைம் ஜாப் பிஎம். ஓ ஓகே நீங்கள் டேயுங்க பார்த்து சிரிக்கிறீங்க. ஹே டேயு, அவளுக்கு இதெல்லாம் தெரியும், நான் சொல்லிட்டேன், சும்மா உன்னை கலாய்கிறாடி, உட்காரு அப்படின்னு சொல்ல, டேயு உங்களை பார்த்து வெக்கப்படுறா. அதுதானே, என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டேயு, எங்கள் ஃபேமிலிக்கு உன்னை அன்போடு வரவேற்கிறேன் அப்படின்னு ஹக் பண்ண, தேங்க்யூ அப்படின்னு டேயும் அழுகிறா. ஏன் அழுகிற செல்லம், அழக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லி அழுகையை தொடச்சிட்டு என்கிட்ட சொன்னான் எப்படி உன்னை லவ் ரூட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு. அன்னைக்கு அப்படியே மறுபடியும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோம்னா, அன்னைக்கு யூனா டேயு ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறா. அப்போ தான் இந்த பக்கம் டேயும் ஃபோனை எடுத்து கையில் வச்சுட்டு,
இந்நேரம் 2 பேரும் வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு போனப்போ யூனா டேயு நம்பரை சேவ் பண்ணி கொடுத்துருப்பாள்ல, அதை டேயுங்க எடுத்து பார்க்குறாரு. என்ன நேம்னா டேயுங்க. டேயு வந்து சொல்லியிருப்பா ஓகே டே அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அதை தான் சேவ் பண்ணியிருப்பா யூனா. பார்த்துட்டு டே வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு கால் பண்ணுறாரு. ஃபோனில் அதர் எண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ தானே வீட்டுக்கு வந்தேன் மாலை விட்டுட்டு, ஜஸ்ட் நவ் என்ட்ரிங் அப்படின்னு சொல்ல, என்னடா ஆல்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? என்னடா ஆல்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இல்லையா பின்ன, அப்புறம் ஏன்டா அவ டே சொன்னப்போ வைக்கப்பட்ட? சும்மா இருடா, இப்போவும் ஷையாக இருக்கு. ஓ ஓகே ஓகே, இவ்வளோ நேரம் டவுட் தான், இப்போதான் கன்ஃபார்ம் ஆச்சு. சும்மா இருடா ப்ளீஸ், நானும் உங்களை மாதிரி கம்பல் பண்ண மாட்டேன்ப்பா. உங்களுக்கு பிடிச்சா லவ் பண்ணுங்க, இல்லைனா வேணாம். ஓகே? இல்லைடா, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் பார்த்ததும் என்ன ஆனா? இல்லை, அவளுக்கு பிடிச்சிருக்கா தெரியலையே, இன்னைக்கு தான் பார்த்தோம், அதுவும் கொஞ்ச நேரம். எப்படி கேட்குறது? லூஸு, அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்குடா, அதான் பாரு டேன்னு அவளே கப்புள் நேம்லாம் சூஸ் பண்ணிட்டா. டோன்ட் வரி, ஆஸ்கர் அவுட். என்னது ஆஸ்கர் அவுட்டா? முடியாதுப்பா. அட பாவி, எத்தனை பேர் உன் காஃபி ஷாப்பில் டேட் பண்ணுறாங்க. காஃபி ஷாப் ஓனர் நீ டேட் பண்ண கூப்பிட்ட முழிப்பியா? அதெல்லாம் முடியாது. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஃபேமிலியில் அவளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே டன், பாய், கால் கட் பண்ணுறேன். யூனா இருடா. அடி பாவி, என்ன இப்படி சொல்லிட்டா? அவ்வளோ சிம்பிளாக இது. சரி, எதுக்கும் கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டேயும் வந்து டேயுக்கு கால் பண்ண, ஒரு ரிங்லேயே கால் அட்டன் பண்ணுறா டேயு. ஹலோ. பயந்துட்டேன், என்ன ஒரே ரிங்கில் எடுத்துட்ட? வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ? சேச்சா, கையில் வச்சுருந்தேன், எடுத்துட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேச்சு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த லவ்வி டவ்வி டாக்ஸ்லாம் போகுது. தென் எண்ணில், நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் காஃபி ஷாப் போயேன். ஆர் யூ ஆஸ்கிங் ஃபார் டேட், இல்லை உங்கள் காஃபி ஷாப்புக்கு கஸ்டமர் இன்வைட் பண்ணுறீங்களா அப்படின்னு டேயு கேட்க, அது வந்து ஐம் சாரி, இட்ஸ் ஓகே, நான் நாளைக்கு வரேன், பாய், டேக் கேர். ஓகேன்னு சொல்லி கால் வைக்க, இந்த பக்கம் டேயு ஃபோனை கட்டி பிடிச்சிட்டு சுற்றுறா. டேயுங்கும் ஐயோ அப்படின்னு ஃபோனில் சாங் வச்சுட்டு அப்படியே மெல்ல வைக்கப்பட்டுட்டு நடந்து போயிடுறாரு. அந்த சாங் இதுதான். அந்த சாங் வந்து என்னன்னா, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே. ஸோ நேற்று இல்லாத மாற்றம் என்னது, அந்த சாங் தான் வந்து அப்படியே ஃபோனில் வச்சுட்டு டேயிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்கிப் ஆகுது, டே ஸ்கிப் ஆகுது. டேயு 2 பேரும் டேட் பண்ணுறாங்க. அண்ணா இப்போது லவ்வும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேயு யூனா கூடவே சுற்றினாலும் எதுவும் அவகிட்ட சொல்லலை. பட் டேயுங்க அப்படி கிடையாது, ஃப்ரெண்டாச்சே, ஃப்ரெண்ட்டை ஷேர் பண்ணாமல் இருப்பாரா? யூனாட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ யூனாவும் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி டேயு கூட சுற்றிட்டு இருந்தாங்க ஆஃபீஸில். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கும் முடிஞ்சு ப்ரெசன்ட் டைம் வந்தால் டேயு அப்படியே பாவமாக பார்த்துட்டு, ஐம் சாரி பிஎம் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நான் சொன்னேன் ஃபேமிலின்னு, ஸோ யூனானே இனிமேல் கூப்பிடு. ஓகே? இல்லை ஐம் ஃபைன் வித் பிஎம், நீங்கள் எப்போவுமே எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் அப்படின்னு சொல்கிறா. ஓகே ஃபைன், வாட் எவர் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயுங்க பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அப்படியே டேயுங்க பார்க்குறீங்க பாவமா. என்னடா அப்படின்னு டேயும் கேட்க, என்னாச்சு அப்படின்னு டேயும் கேட்குறா. நீங்கள் 2 பேரும் என் மேரேஜுக்கு வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எல்லா பிளானும் சொதப்பல், எல்லாம் உன்னால தான்டா. ஏன்டா என்னாச்சு இப்போ? இல்லைடா, மேரேஜ் முடிச்சுட்டு போகும்போது இந்த ஃப்ளவர் பக்கெட் தூக்கி போடுவோம்ல, எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு தெரியுமா? அதை நான் அப்படியே தூக்கி போட நீங்கள் 2 பேரும் பிடிக்கணும்னு. நெக்ஸ்ட்டு அப்போ தானே உங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, அப்படின்னு த்ரோட் கிளியர் பண்ணுற சத்தம் கேட்குது. யாருங்க 3 பேரும் பின்னாடி பார்த்தா ஜிமின் கையில் அந்த ஃப்ளவர் பக்கெட்டோடு நிற்கிறாரு. அதுக்கு என்ன, இப்போ தூக்கி போடு,
உன் ஃப்ரெண்ட் பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இதை எதிர்பார்க்கல, நீ போகலையா இன்னும், நீ போகலையா இன்னும் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கேட்க, உன்னை விட்டு எப்படி போகிறது. ஜிமின் ஹாய் டேயும் அப்படின்னு சொல்ல, டேயும் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே ஓடி போய் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ 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 ஸோ மச் டு பிரிங் ஹர் பேக் டு மீ அப்படின்னு டேயும் சொல்ல, இட்ஸ் ஓகே. என்னாச்சு, ஏன் எங்கள் மேரேஜ்க்கு வரல, என்ன பிரச்சனை 2 பேருக்கும் நடுவில், பிரச்சனையே நீ தானடா அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினைக்க, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எவ்ரி திங் சால்வ். வெயிட், ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கெஃபே வந்திருக்கீங்க, வாட் யூ வாண்ட் டு ட்ரிங்க்? ஸ்ட்ராங் காஃபி வித் மில்க், 2 cube sugar. ரியலி இதான் உங்களுக்கும் பிடிக்குமா? எஸ், ஐ எம் a coffee lover and this is the perfect coffee I love. ஏன், என்னாச்சு? இல்லை, இங்கே சில பேருக்கும் இதுதான் பிடிக்கும் அப்படின்னு டேயும் உங்களை பார்க்குறாரு. ஓகே வெயிட், ஐ வில் கம் பேக். சிட் ப்ளீஸ். டேயும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேயும் போக காஃபி எடுத்துகிட்டு டே வராரு. அதுக்கு முன்னாடி டேயு கொண்டு வந்தா இல்லையா காஃபி, நீங்கள் எடுத்து குடிச்சிட்டீங்க. இங்கே தான் காஃபி இருக்கே, அப்படியே அவர் போனார். இங்கே தான் காஃபி இருக்கு, அப்படியே அவர் போனார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கப் காஃபி இருக்கும்ல, அதை நீங்கள் எடுக்கலான்ற போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜிமின் எடுத்து குடிக்கிறாரு. ஆறி போயிருந்தாலும் அதை 2 பேரும் ஏதோ ஷார்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. செம்ம ஸ்ட்ராங், செம்ம ஸ்ட்ராங் அப்படின்ட்டு அட் அ டைமில் சொல்கிறாங்க. சாரி பிஎம், நான் போட்டேன் அதான் அப்படின்னு டேயு சிரிச்சுட்டே சொல்ல, ஓகே செல்லக்குட்டீஸ், அடுத்தா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ எஃப்ஐ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாடா பை பை ஆர்மீஸ், அன்யாங்.